சீதாராம் வணக்கம். இன்னைக்கு 16வது குருவை பார்க்க போறோம். 16வது குரு யாருன்னா ஒரு புறாவை சொல்றாருங்க. புறாகிட்டேருந்து ஒரு விஷயத்தை கத்திண்டேன் அப்படின்னு சொல்றாருங்க. புறாட்டேருந்து என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டுல ஒரு ஆண் புறா, ஒரு பெண் புறா, ஒரு குஞ்சு புறா இருக்கு. ஆண் புறா என்ன பண்ணுறது, இறை தேட போறது. பெண் புறாவும் குஞ்சு புறாவும் அந்த கூட்டிலே இருக்கு. அந்த இறை தேட போன சமயத்துல ஒரு வேடன் எதேச்சியா வரான். வந்து அந்த மரத்து கீழே ஒரு வலையை விரிக்கிறான். அதில் சில தானியங்களை போடுறான். தியானத்தை பார்த்தோன்னா இந்த குஞ்சு புறாவுக்கு ஒரு ஆசை வந்துடுது, அதை போய் சாப்பிடணும்னு தோணிடுது. உடனே அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சிறக அடிச்சுட்டு நேராக போய் அந்த வலையில போய் தியானத்தை கொத்த ஆரம்பிச்சது. கடைசியில் அந்த வலையில அது மாட்டின்னுடுது. தாய் புறா நினச்சி குஞ்சு புறாவை பின்னாடி அதுவும் போச்சு. அதுவும் பார்த்து அது இறக அடிக்கிறத பார்த்தோன்னா ஏதோ ஆபத்தில் மாட்டின்னு அதுவும் போய் தன் குஞ்சு புறாவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போய் கடைசியில் அதுவும் அந்த வலையில மாட்டின்னுடுது. இந்த ஆண் புறா என்ன பண்றது, கொஞ்சம் இறை தேடின்னு வந்து கூட்டில் பார்க்கறது காணும். தன்னோட பெண் புறாவையும் குஞ்சு புறாவையும் காணும். அது ஒன்று பார்த்தோன்னு கடைசியில் இந்த வலையை பார்த்தோன்னா ரெண்டும் தவிச்சுன்னு இருக்கிறத பார்த்து உடனே இது வந்து உணர்ந்துடுத்து. அது ஏதோ மாட்டின்னு எடுத்தோன்னு கூட உணர்வு அதுக்கு இருக்கு. அதை போய் காப்பாற்றணும் கூட வந்து அதுக்கு என்ன காரணம், பாசம் தான். இந்த பாசம் வந்து ரொம்ப அருமை. எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிக்கும் பகவான் இந்த பாசத்தை கொடுத்துருக்கான். அது மாயினால வருது. பகவான் தன் மாயினால எல்லாருக்கும் அந்த பாசத்தை கொடுத்துருக்கான். அந்த அந்த மாயை யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த பாச வலையிலேருந்து யாரும் வெளியில வர முடியாது. பகவானே சொல்றான், மம மாயா துரத்தியான்னு பகவத்கீதையில சொல்றான். என்னை யாரும் மாயை ஜெயிக்க முடியாதுறான்னு சொல்றான். அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், எப்படி அந்த மாயை ஜெயிக்கிறது அப்படின்னு. தரந்தீதை கடைசியா சொல்றா, எவனொத்த என்ன சரணம் அடைகிறானோ தேஷாமகம் சமுர்த்தா மிருத்து சம்சார சாகரம் பவாமின் அச்சிராத் பார்த்தா மிருத்து சம்சார சாகரான்னு சொல்லி, எவன் என்ன சரணம் அடைகிறானோ அவனுக்கு நான் மாயை விளக்குவேன். அந்த விளக்க தொண்டு அவன் என்ன அடைவான் பார். பாசம் வேணும். பாசம் வந்து ரொம்ப அருமை இல்லையா? பாசம் ரொம்ப அருமை. பாசம் வேண்டாம். பாசம் ஒரு குற்றம் கிடையாது. தன்னோட பெண் புறாவும் குஞ்சு புறாவும் தவிக்கிறத பார்த்தோன்னா ஒரு ஆண் புறா காப்பாத்தாம எப்படி இருக்கும் அது? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். அதிகமான ஒரு பாசம் துன்பத்தை கொடுக்கும். அந்த விஷயத்துக்கு தான் சொல்ல வரும். அதிகமான பாசம் துன்பத்தை கொடுக்கும். அதுக்காக பாசம் இல்லாம இருக்க முடியாது. உலகமே பாசத்தை காட்டுதான் பகவானே அவதாரம் பண்ணார். ராமாவதாரம் முழுக்க பாசத்தை காட்டியிருக்காங்க. கிருஷ்ணாவதாரத்துல பாசத்தை காமிச்சிருக்காங்க. அந்த பாசம் இல்லாம உலகமே இழங்காது. அந்த அன்பு இல்லாம உலகமே இழங்காது. இதுக்கு ஒரு உதாரணம்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லலாம். அது எல்லா உறவும் இருக்கு. பொதுவாக ஒரு குடும்பத்துல கூட பிறக்கிறோம். கூட பிறந்த சகோதர சகோதரி எல்லாம் பிறக்கிறோம். அம்மா அப்பா இருக்கா ஃபர்ஸ்ட். அப்புறம் ஒரு சகோதரன் சகோதரி எல்லாம் கூடவே இருக்கா. அவ மேல ஒரு பாசம் வருது, ஒரு ஆச்சரியம் இல்லை. எங்கேருந்து ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணு வரா, கல்யாணம் பண்ணிக்கிறா, கணவன் மனைவி ஆறும். கணவன் மணி ஆனா அந்த ஒரு பாசம், அந்யோன்யமான அந்த பாசம் அங்கதான் இருக்கும். அதிகமான பாசம் கணவன் மணி கிட்டதான் இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லனா, ஸ்ரீமத் ராமாயணத்துல ஸ்ரீராமர் காட்டு கிளம்புற, கூடவே சீத்தையும் லக்ஷ்மணன் கிளம்புறான். அப்ப சீத்தை வந்து கௌசல்யா கிட்ட வந்து நமஸ்காரம் பண்றா. கௌசல்யா என்ன சொல்றா, உன்னை போயிட்டுவான்னு சொல்றதுக்கு வாய் இல்லம்மா, போகாதுன்னு சொல்றதுக்கு மனசும் இல்லை. அது ராஜ்யம்தான் ஆகட்டும், காடுதான் ஆகட்டும், கணவன் தாமா ஒரு பெண்ணுக்கு கதி அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு ஆர்வமா நீ போற, ஆனா காடு வந்து சுகமா இருக்காதுமா, ரொம்ப கஷ்டம். அது ஒரு சமயம் கஷ்டம் தாங்காம நாளைக்கு என் புள்ள ஸ்ரீராமனே திட்டிராத, ஏசிராதேன்னு சொல்றான். என்னன்னா அந்த தாய் பாசத்தினால. உடனே இவ சீத்தை சொல்றா, நான் இப்படி திட்டுவேனாமா, ஏன்னா பொறுமையா இருப்பேன். இந்த பொறுமை எங்கேருந்து கத்தின், உங்ககிட்ட இருந்து தான் கத்தின். எல்லாரும் தசரதை திட்டின்னு இருக்கா. கைகையை முதற்கொண்டு எதிர்த்து பேசுறா, திட்டுறா. ஆனா கௌசல்யா ஒரு வார்த்தை பேசல. ஏன்னா சபையில அவர் திட்டக்கூடாது அப்படின்னு ரொம்ப பொறுமையா இருக்கா. அந்த பொறுமையை நான் உங்ககிட்ட இருந்தாமா கத்தின்றேன். நீங்க சொல்லு வாசம் தாமா, எனக்கு அவர் அருமை. ஸ்ரீராமர் வந்து ஸ்ரீராமர் எனக்கு அருமை. எப்படி அருமைன்னு கேட்டா அதுக்கு உதாரணம் சொல்றா, நான் தந்திரி வாதித்தே வீணா நான் வர்த்தத்தே சக்கரே ரதகா. வீணா அழகா தான் இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அலங்காரமா இருக்கு. அதுல ஒரு தந்தி இருக்கு. அந்த தந்தியை மீட்டினாதான் அதுல இருந்து இசை நாதம் கிளம்பும். அப்ப வீணைன்னு சொல்ற ஒரு பெண்ணு, தந்தின்னு சொல்ற ஒரு புருஷன் கணவன். அப்ப ஒரு பெண்ணுக்கு ஆதாரமா அந்த வீணைக்கு எப்படி ஆதாரமா அந்த தந்தி இருக்கோ, அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆதாரமா ஒரு புருஷன் இருக்கான். அவன் தான் கணவன். நான் வர்த்தத்தே ரதகா. அதே மாதிரி ரதமும் அழகா தான் இருக்கு, தேர் நல்லா தான் இருக்கு. ஆனா தேர் அழகா இருந்தாலும் அது அசைஞ்சு வர்றதுக்கு கீழே சக்கரம் வேணுமே. இந்த சக்கரம் இருந்தா தானே அது அசைஞ்சு வர முடியுமா? அது போல பெண்கள் வந்து பெரிய ரதம் போல இருக்கா, கீழே வந்து ஆதாரமா இருக்கக்கூடிய புருஷான கணவன் அப்படின்னு சொல்றான்.
அப்ப இன்னொரு விஷயம் சொல்றா, மிதம் தததி பிதா மிதம் பிராத்தா மிதம் சுதா அமிதஸ்து தாத்தாரம் பர்த்தாரம் காண பூஜையேது. பெண்களுக்கு பலவிதமான உறவு இருக்கு. அதுல முக்கியமான 3 உறவை சொல்றாங்க. 3 உறவு என்னன்னு கேட்டா, முதல்ல ஒரு அப்பா. ஒரு குழந்தை, ஒரு குடும்பத்துல ஒரு பொன் குழந்தை பார்த்தா அப்பா தான் ரொம்ப செல்லமா இருக்கா, நல்லா படிக்க வைப்பா, வேலைக்கு அனுப்புவா, வேலைக்கு போ, உலகம் தெரிஞ்சுக்கோன்னு அனுப்புவா. தெரிஞ்ச அப்புறம் அந்த குழந்தை, அந்த பொண்ணுக்கு ஆசையா வரன் தேடி கல்யாணம் பண்ணி வைப்பா. அவ்வளவு அன்பு கொட்டி அன்பை கொட்டுற அப்பா அவரோட அன்பை எதிர்பார்க்கின்றா. மிதம் தததி பிதா. கல்யாணம் பண்ணோன்னு அவர் நினைப்பார், சரியான ஒரு ஆள்கிட்ட ஒப்பிச்சுட்டேன், பொறுப்பா நான் ஒப்பிச்சுட்டேன், என்னோட பொறுப்பு விட்டதுன்னு நினைப்பாராம். ஒருத்தர் இன்னொருத்தர் கையில ஒப்பிச்சுட்டேன், என் பொறுப்பு விட்டது அப்படின்னு நினைப்பாராம். அவர் அன்பு வந்து கல்யாணம் மட்டும்தான். மிதம் தததி பிதா மிதம் பிராத்தா. சகோதரன் அப்படிதான். சகோதரன் என்ன பண்ணுவான், தன் தங்கையை கல்யாணம் பண்ணிட்டான், தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி தனக்கு வயசானா கூட அதை பத்தி பொருட்படுத்தாம தங்கைக்கா வரன் தேடுவான், கல்யாணம் பண்ணிப்பான். அப்படி ஒரு பாசமா வாஞ்சியா இருப்பான். அந்த அன்பு எது மட்டும் கேட்டான், அவனுக்கு கல்யாணம் மட்டும்தான். அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த அன்பு வந்து மனைவிட்டு தான் போமே தவிர சகோதரிட்ட பாசம் குறையதான் குறையும், அளவா போயிடும். மிதம் சுதகா. அதே மாதிரி நம்ம வயத்துல பிறக்கிற குழந்தைகள் மட்டும் என்ன செய்ய போறோம், அது ஆசையா வளர்க்குறோம், அதையே நினைச்சுட்டு வாழறோம், அதை நல்லா படிக்க வைக்கிறோம், வேலைக்கு அனுப்புறோம், கல்யாணம்லாம் பண்றோம். அது அந்த அன்பு எது வரைக்கும் கேட்டா அதுகளுக்கு கல்யாணம் மட்டும்தான். அதுக்கு கல்யாணம் ஆனவுடனே அந்த அன்பு வந்து தன் எந்த ஒரு புள்ள வந்து தன் மனைவிட்டு தான் அன்பு காட்டுவான். அப்ப அம்மா மனைவி பிரைமரி ஆயிடுவா, அம்மா அப்பா செகண்டரி ஆயிடுவா. அப்ப அந்த அன்பு குறையும். ஆனா ஒரே ஒரு அன்பு குறையவே கூடாது, அதுக்கு அளவே கிடையாது. அதாவது அப்பாவோட அன்புக்கோ சகோதர அன்புக்கோ ஒரு குழந்தைகளோட அன்புக்கோ அளவு இருக்குமா, மிதம் இருக்கு. அமிதமான அன்பு, அளவே இல்லாத ஒரு அன்பு கணவன் ஒருத்தன் தான். என்னைக்கு நம்ம கையை பிடிக்கிறானோ அதுலேருந்து நம்மளை நினைச்சுட்டே வாழலாம். அவன் உலகமே நம்ம தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா மனைவி மேல அப்படி ஒரு பாசமா இருக்கான், மனைவியே உலகம் நினைச்சுன்னு வாழறான், மனைவிக்காவே பாடுபடுறான். இன்னொரு சொல்லப்போனா மனைவி மேல பாசத்தினால என்ன பண்றான், அப்பா அம்மாவை கூட தியாகம் பண்ணிடுறான். சில குழந்தைகள் அப்பா அம்மாவை விட்டுட்டு மனைவியோட தனி கொடுத்தனம் கூட வந்துடுறான். அப்ப தனக்காக மனைவிக்காக கடைசி மட்டும் வாழக்கூடிய கணவன் ஒத்தன் தானே. அமிதஸ்து தாத்தாரம் பர்த்தாரம் காண பூஜையே. அப்படிப்பட்ட கணவனை பூஜிக்காம இருக்க முடியுமான்னு சொன்னோன்னே கௌஷல் அதிர்ந்து பேட்ட, ஆச்சரியப்பட்டா, இப்படி ஒரு ஸ்ரீ தர்மத்தை அழகா சொல்றேம்மா, உனக்கு நான் உபதேசம் பண்ண தப்புன்னு சொல்ல. இப்படி கணவன் மணிக்குள்ள அன்பு, அந்த பாசத்தை சீத்தை காட்டுறான். தன் மேல தன் கணவன் எப்படி பாசமா இருக்காரு, அன்பா இருக்கான்னு கூட சொல்ற விஷயம். அதே இன்னொரு சந்தர்ப்பம், கிஷ்கிந்தா காண்டத்துல சீத்தைய ராவணன் கவர்ந்து கொண்டு போன அப்புறம் கிஷ்கிந்தா காண்டில் கிஷ்கிந்தில பிரவேசிக்கும் போது வசந்த காலம், இங்க தான் புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கிறது, பசுபக்ஷியெல்லாம் கொஞ்சி விளையாடுது. அதாவது ஜோடியோட கொஞ்சி விளையாட போன ஸ்ரீராம ரொம்ப வருத்தப்படுறார். சீத்தை எங்க இருக்காளோ, என்ன கஷ்டப்படுறாளோ அவளை நினைச்சு ரொம்ப அழும்போது பக்கத்துல லக்ஷ்மணன் சொல்றார், அதிகமான பாசம் வச்சா, அதிகமான பிரியம் வச்சா துக்கம் கொடுத்துடும், துக்கத்துக்கு தான் வழிவழிக்கும். ஒருத்தர் அதிகமான பாசம் வைக்கக்கூடாதுன்னா அதிகமான ஒரு பிரியத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்ற. உடனே லக்ஷ்மணன் பார்த்து நீ சொல்லு, வாஸ்து வந்தா அதிகமான பிரியம் வைக்கதான் கூடாது, என்ன பண்றது, அவ்வளவு அருமையான மனைவியா எனக்கு வந்தாலே, அவ இப்ப எங்க போய் இருக்காளோ, எங்க கஷ்டப்படுறாளோ அவளை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. அன்னைக்கு ஏன்டா அவ பேச்ச கேட்டேன், அவ மானை பிடிச்சு கொடுன்னு கேட்கும்போது நீ சொன்னேன், இது வந்து உண்மையான மான் இல்லைன்னா அது மாயா மான் அப்படின்னு நீ சொன்னியே, உன் பேச்சை நான் கேட்டுக்கூடாதா. அவ மேல உள்ள அதிகமான அன்புனாலதான் அவளுக்கு பாவம் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதுல, எதுக்கும் ஆசைப்பட்டதுல, கல்யாண நாள்லேருந்து எதுக்கும் ஆசைப்பட்டதுல, எதுவும் கேட்டதுல, முதல்ல ஒண்ணு வேணும்னு கேட்கிறான். உனக்கு ஆசைப்பட இது நான் என்னால் சாதிச்சு தர முடியாது, நான் ஓடினேன். அன்னைக்கு அவ பேச்சை கேட்ட தோண்டுதான் கஷ்டம். அதாவது பெண்டாட்டி பேச்சை கேட்டா கஷ்டப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாராம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா தியாகராஜ சுவாமிகள் ஒரு கீர்த்தனையில இருக்கு இந்த விஷயம். ஏன் அவர் வந்து சீத்தைய பேச்சை கேட்டு அதனால கஷ்டம் வந்தது ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஒரு சமயம் தியாகராஜ சுவாமிகள் திருவையால இருக்கிற காலத்துல திருவையாலேருந்து ஒருத்தன் காசிக்கு போய் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஜபமாலை வாங்கிட்டு வந்தான். அவன் நினைச்சா அந்த ஜபமாலை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், தியாகராஜ சுவாமி எப்பவுமே ராமநாமம் பண்ணிட்டு ராமஜபம் பண்ணுவார். அவருக்கு கொடுத்தா அது ரொம்ப உபயமா இருக்கும். ஆனா அவர் கொடுக்கறதுக்கு சாதாரணமா கொடுக்க வேண்டாம், அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு போட்டு அவளுக்கு ஒரு உபச்சாரம் பண்ணிட்டு இந்த ஜபமாலையை கொடுக்கலான்னு நினைச்சாராம். அதனால என்ன பண்ணா, ஒரு தியாகராஜ சுவாமியில வந்து கூப்பிட வந்தான். எதுவுமே ஒருத்தருக்கு வெளியில இருந்து ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டா மனைவியை முதல்ல கன்சல்ட் பண்ணிக்கணும். அவன் மனைவியை ஆலோசனை பண்ணாம நேர தியாகராஜ சுவாமி கூப்பிட்டா, இந்த மாதிரி நீங்க நான் காசிக்கு போயிட்டு வந்தேன், ஒரு ஜபமாலை வாங்கிட்டு வந்தேன், இந்த ஜபமாலை உங்களுக்கு கொடுக்கணும் ஆசை, நான் வெறுமனைகளை நீங்க பரம பாகவதோத்தமா பரம ராமபக்தர், எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வேலை சாப்பிட்டுட்டு அந்த ஜபமாலையை சமர்ப்பிக்கிறேன், வாங்கிங்க. அப்ப தியாகராஜ சுவாமி நினைச்சா இது ராமர் இஷ்டம் போல் இருக்கு, இன்னைக்கு அங்க சாப்பிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் அவர். சரி பண்ண அவன் ரொம்ப பிரியத்தோட கூப்பிட்டான், சரி வரேன்னு சொல்லிட்டான்.
அவன் மனைவி கமலாம்பா தியாகராஜ மனைவி நினைச்சா இன்னைக்கான வயிறு நிறைய சாப்பிடட்டும், பாவம் ஏதோ உஞ்சி வீட்டுல சொல்பமா கொண்டு வர்றாரு, அதை வச்சு அதை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு ராமருக்கு நிவேதனம் பண்ணிட்டு அது சொல்பமா தான் டெய்லி சாப்பிட்டு இன்னைக்காக அவன் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு வரட்டும், ஏதாவது விருந்து பண்ணுவான்னு நினைச்சுட்டு இருக்கான். மனைவிட்ட சொல்லி நேர கிளம்பினார். அவன் வீட்டு வாசல் போனா வீட்டுக்குள்ள அந்த அவனும் அவன் மனைவியும் சண்டை போட்டு இருக்காளாம். ஒருத்தர் திட்டின்னு இருக்கான். எல்லாம் திட்டுறாங்கடா. நீங்க உடனே சொல்றா, இந்த மாதிரி சுவாமியில கூப்பிட்டுருக்கேன், சீக்கிரம் சம சொன்னத்தை கேளுன்னு கெஞ்சிறான். அவன் சொல்றா, வந்த வாழ்க்கையெல்லாம் சமைச்சு போடுறது ஒன்றும் சத்திரம் இல்லை, நீங்க என்ன கேட்காம நீ எப்படி கூப்பிட்டேன், எனக்கு அதெல்லாம் முடியாது, என்னால முடியாது அப்படின்னு அவன் சத்தம் போடுறா. அடங்கல. அவன் இவனும் கெஞ்சி பார்க்கறான். அவர் கூப்பிட்டுட்டேன், அவரை திருப்பி அமைச்சா அவமானமா போயிடும், அவர் அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடும், நன்னா இருக்க, இன்னைக்கு வந்து எனக்காக கொஞ்சம் கெஞ்சி எப்படியான்னு சமைச்சு போடு அப்படின்னு சொன்னோன்னே இப்படி 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. நடந்தவொடனே வாசலிருந்து தியாகராஜன் நினைச்சாரு, ஐயோ நம்மளால இவனுக்கு கஷ்டம் வந்திருக்கேன், நம்மளை கூப்பிடத்தோண்டானே இவனுக்கு இந்த சிரமம். அப்புறம் நேர வீட்டுக்கு போனேன். அவன் மனைவிக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்பதானே போனேன், அதுக்குள்ள உடனே திரும்பி வந்துட்டாரு, சாப்பிட்டாரா இல்லையோ தெரியல. நேர போனார். அந்த சுவாமி ரூமுக்குள்ள ராமருக்கு முன்னாடி உட்கார்ந்த தம்புரா மீட்டின்னு ஒரு கீர்த்தனை பாடினார். எந்த நேர்ச்சினா எந்த ஜோஷினான்னு ஒரு கீர்த்தனை, சுத்த தன்யாசி ராகத்துல. அது சொல்ற காந்த தாசுலே அப்படின்னு சொல்ற, காந்த தாசுலே அப்படின்னு சொல்லி எந்த நேர்ச்சினா எந்த ஜோஷினான்னு சொல்லி இந்த கீர்த்தனை. இந்த சுத்த தன்யாசி ராகத்துல அழகான ஒரு கீர்த்தனை பாட ஆரம்பிச்சு. அதுல என்ன சொல்றா, என்னதான் படிக்கட்டும், என்னதான் வெளி உலகத்துக்கெல்லாம் போடட்டும், என்னதான் பெரிய மேதாவியா இருக்கட்டும், என்னதான் திறமைசாலியா இருக்கட்டும், அவன் பொண்டாட்டி தாசன் தான் ஒரு கீர்த்தனை பாட ஆரம்பிச்சுட்டான். பொண்டாட்டி பேச்சு கேட்கிறவன் தான் அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டாரு. பாடினோடனே சுவாமி முதல்ல பல்லவி பாடினார், அனுப்பல்லவிலையும் பாட ஆரம்பிச்சுட்டார். உடனே தியாகராஜனோட மனைவி ஓடி உள்ள வந்தான். என்ன இப்படி பாடுறீங்க, நீங்க இப்படி பாடினாலே ராமர் மனசு புண்பட்டுறாதான்னு கேட்டான். என்ன நீ சொல்றேன்னு கேட்டான். இவர் சொல்ற, அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்கிறவன் தான் நீங்க பாடுறேலே, காந்த தாசுலே அப்படின்னு பாடுறேலே, அப்ப ராமரும் தன்னோட மனைவி பேச்சை கேட்கத்தானே கேட்டான். சீதை வந்து மான் பிடிச்சு கொடுக்கணும்னு கேட்டார். உடனே ஒரு பூழி பிடிச்சி, இப்ப நீங்க பாடி நான் இந்த கீர்த்தனை கேட்டா ராமர் மனசு புண்படாதா, ராமருக்கு எப்போதும் சந்தோஷமா தானே நீங்க பாடுவேன், இன்னைக்கு ஏன் இப்படி பாடுறேன், என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்டான். உடனே இவர் சொன்ன, அடிப்பொடி அசடு, உனக்கு தெரியல, உனக்கு கூடவா தெரியல ராமரை பத்தி, ராமர் ஏன் அந்த மனைவி பேச்சை கேட்டா தெரியுமா, சீத்தை பேச்சை ஏன் கேட்டா தெரியுமா, அதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றான். விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சரணத்துல அந்த விஷயத்த சொல்றேன். எப்பவுமே பல்லவி அனுபல்லவிக்கு அப்புறம் சரணத்துல அதே விஷயத்தோட சொல்லிதான் கன்க்ளூட் பண்ணுவான். இங்க சரணத்துல பல்லவியில அனுபல்லவியும் விஷயத்த சொல்லிட்டு சரணத்துல விஷயத்தையே மாத்தி பாடுற ராமர் விஷயமா. அவர் ஏன் பாடினா, தசரத சக்கரவர்த்தி கைகைக்கு கொடுத்த சத்தியத்தினால ராமர் காட்டு கிளம்ப முடியாச்சு. அப்போ உலகெல்லாம் என்ன தோணுது, தசரர் வந்து மனைவி பேச்சை கேட்டு பிள்ளையரை காட்டுக்கு அமிச்சுட்டார், ராமர் காட்டுக்கு அமிச்சுட்டான், தூஷணம் பண்ணித்தான். ஆனா உண்மை என்ன கேட்டா, அவர் சத்தியம் கேட்டோடனே அவர் எவ்வளவு கெஞ்சி பாக்குற, இந்த பரதன் ராமரை காட்டுக்கு அனுப்பாதே, அந்த சத்தியம் வேண்டாம், வேறதான் கொடுக்குறேன் கெஞ்சி பாக்குறேன். அவ புடிவாதமா கேட்கும்போது அவரால் சத்தியத்தை விட முடியல. சத்தியத்தை விட முடியாது. அவர் சொல்றா, எந்த நிமிஷம் அவர் ராமரை காட்டுக்கு போகணும்னு கேட்டாலும் அந்த நிமிஷமே மனைவியை தியாக மாட்டேன், நீ எனக்கு மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு கோபம் வந்துடுத்து, அவளை தியாகமே பண்ணிட்டார். இவளை மனைவி வேணா அவரால் தியாகம் பண்ண முடிஞ்சதை தவிர, ஆனா அவரால் சத்தியத்தை தியாகம் பண்ண முடியல. கொடுத்த வாக்கை இல்லைன்னு சொல்ல முடியல அவரால். சத்திய சந்தன் அவர் நினைச்சிருந்தா கைகையை வந்து அந்த அரண்மனையில ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி ராமருக்கு பட்டாட்சி நடத்திருக்கலாம். அவருக்கு அதுக்குள்ள சாமர்த்தியம் அவருக்கு உண்டு. இருந்தாலும் சத்தியத்தை மீற முடியல, கொடுத்த வாக்கை நான் காப்பாத்தாம இருக்க முடியாது, அவருக்கு உள்ள வீக்னஸ் அது. சத்தியசந்தராக வந்து சத்தியத்தை மீறல. ஆனா உலகம் என்ன சொல்லிட்டுன்னு கேட்டா, மனைவி பேச்சு கைகை பேச்சு கேட்டு இவர் காட்டுக்கு அமிச்சுட்டான்னு சொல்லி உலகம் அவரை தூஷிச்சுட்டான். அப்ப ராமர் நினைச்சாராம், உலகம் வந்து அப்பாவை தூஷிக்கிறது. ஆனா என்ன சொல்றது, அப்பா பேச்சுக்காக ராமர் காட்டுக்கு வந்தார், ராமர் எப்பேற்பட்டவர், ராமர் காட்டு என்ன எல்லாரும் பெருமையா பேசிக்கிறான், எங்க அப்பாவை எல்லாரும் தூஷிக்கிறா, பழிச்சு பேசுறா, என்ன பண்றா, அப்ப அப்பாவுக்கு உள்ள பழி எனக்கும் வரணும்னு நினைச்சாராம். அதனாலதான் என்ன பண்றா, சீத்தை கேட்கும் போது இந்த பானை பிடிச்சு கொடுக்கும் போது லக்ஷ்மண் சொல்றான் மாயமான். அப்ப ராமருக்கும் தெரியுது மாயமான, ஏங்க பண்ணா இதை பிடிக்க கொடுக்கும் போது போனா அதுக்கு மேல நடக்கக்கூடிய சரித்திரம் அவருக்கு தெரியும். அதனால என்ன கேட்டா இந்த மனைவி பேச்சை கேட்டா நானும் இருக்கட்டும், எங்க அப்பாவுக்கு மட்டும் நான் பழி வேணுமா, அவரோட புள்ளதான் நான், தசரத புள்ளதான் நான் சுயம் பகவானா இருந்தா கூட நான் தசரத புள்ளதானே நான். அப்ப அப்பாவுக்கு ஒரு பழி வந்தா அந்த பழி எனக்கும் வரட்டும், அந்த தூஷணம் எனக்கும் வரட்டும்னு சொல்லி வேணுனே இவர் போய் அந்த மானை பிடிக்க போனார். அதனால அந்த கஷ்டம் வந்தது, பிராட்டி பிரியக்கூடிய கஷ்டம் வந்தது. இது உனக்கு மற்றவாளுக்கு வேணா புரியாம இருக்கலாம், கமலாம்பா பார்த்தா உனக்கு கூட இது புரியலையா, ஸ்ரீராமனை புரியலையா அப்படின்னு சொல்லி இந்த கீர்த்தனை அந்த சரணத்துல அந்த விஷயத்த சொல்றேன். அதனால எந்த நேர்
ఎంత నేర్చినా ఎంత చూసినా కీర్తన ఎంత నేర్చినా ఎంత చూసిனா அந்த கீர்த்தனை. அப்ப காந்த தாசுலின்னு ஒரு அந்த கீர்த்தனை முழுக்க எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த கீர்த்தனையோட பாவத்தை சொல்றேன். இது வந்து இந்த அனுபவத்தை 40 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய சங்கீத உபன்யாசம் பண்ற ஒருத்தர் இருந்தார். நீடாமங்கல கிருஷ்ணமூர்த்தி பாவதன். ரொம்ப அருமையான உபன்யாசம் பண்ணுவார் அவர். ஆத்மார்த்தமான உபன்யாசம் அவர். அவர் வந்து இது அடிக்கடி சொல்றார். இந்த தியாகராஜ வைபவத்தை சொல்லும்போது இந்த கீர்த்தனை இது எதாச்சும் இப்ப ஞாபகத்துக்கு வந்தது. அதனால பகிர்ந்துட்டேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த அதிகமான ஒரு பாசம் பிரியத்தினால், சீத்தை மேல உள்ள பிரியத்தினால அவருக்கு அந்த துன்பம் வந்தது. இல்ல சீத்தைக்கும் அந்த துன்பம் வந்ததுன்னு கூட விஷயத்தை தெரிஞ்சுட்டோம். அதனால அதிகமான பாசம் வைக்கிறது தப்பு கிடையாது. பாசம் குற்றம் கிடையாது. ஆனா அந்த பாசம் துன்பத்தை தான் கொடுக்கும். ஏன்னா ரொம்ப பிரியம் வைக்கிறவா பிரிஞ்சு போயிட்டா அந்த பிரிவை நம்மளால தாங்க முடியாது. அதான் ஆழ்வார் சொல்ற அந்த பாசம் வேண்டானே சொல்ற. ஆழ்வார்கள்லாம் கொஞ்சம் தீர புருஷாலா இருக்க தோண்டு. திருமங்கி ஆழ்வார் தன் மனைவி குமுதவழி மேல அது அளவு கடந்த பிரியம் உள்ளவர். ஆனா அவர் திருவேங்கடமுடியான பிரார்த்தனை பண்ணும்போது, தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒடிந்தே உனக்கு காண்பதோர் ஆசி நான் சொல்றேன். அவர் சொல்ற தாயே தந்தை என்றும் தாரமே. இதனால் மட்டும் உன்னை திருமலையில வந்து சேவிக்கணும்னு நினைச்சேன் சீனிவாசா, வெங்கடேஷா. ஆனா பார்க்க முடியும். ஏன் பார்க்கலாம்? அப்பெல்லாம் அது பெரிய காடு. இப்பெல்லாம் பஸ் வசதி இருக்கு, போறதுக்கான ரோடு இருக்கு. நம்ம போய் திருமலையில போனா, திருப்பதியில போனா சீனிவாசனை கோவிந்தனை போய் பார்க்க முடியும். அந்த காலத்துல ஒரு காடு, ஒரே மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்துல அந்த காலத்துல போக முடியாதான். அதனால திருமலை போகணும்னு நினைச்சாலும் போக முடியல. அது முள்ள வீட்லயே அப்பா இருக்கா. அப்பா சொல்றா, நீ என் புள்ளடா, எங்கேயே என்னை விட்டுட்டு போகாடா, நீ என் புள்ளடா அப்படின்னு சொல்ற. அப்பா அம்மா சொல்றான். மனைவி என்ன சொல்றாங்க கேட்டா, மனைவி வந்து என்னோட கனவு நீங்க என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு அன்பை காட்டுறான். குழந்தைல என்ன பண்றா, அப்பா என்னை விட்டுட்டு போகாதே, என்னோடே இருந்து குழந்தைல அன்பு. இந்த பாசத்துல நான் மயங்கியிருந்தேன். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பற்று ஒடிந்தேன்னு சொன்ன. நோய்னா இது ஒரு நோய். பாசம் சொல்ல நோய் தானே. இது வந்து நிரந்தரமான உறவும் கிடையாது. ஆனா அந்த உறவு மேல இதனால என்னாச்சு, இந்த பாசத்தினால என்னாச்சுன்னா பகவானை மறந்துட்டேன் நான். இந்த குடும்பத்தில் உள்ள பாசத்தினால பகவானை சுத்தமாவே மறந்துட்டேன். அதனால நாயேன் வந்தடைந்தேன் நல்கியான் என்னை கொண்டு வருளேன். கடைசியில பார்த்து சொல்றேன், நானே வந்திருக்கேன். இது மட்டும் உன்னை வந்து லட்சியம் பண்ணாத நானே உன்னை பார்க்க வந்திருக்கேன். இன்னொரு அர்த்தம் நாயேனா நாய் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. நாய்க்கான் நன்றிக்குமேப்பா. இந்த குடும்பத்தை கொடுத்த நீ தானே, இந்த குடும்பத்துல பிறக்க வச்ச நீ தான் எனக்கு ஒரு அப்பா அம்மாவை கொடுத்த, நீ தான் ஒரு மனைவியை கொடுத்த, நீ தான் மக்களை கொடுத்த, எல்லாம் கொடுத்த. அந்த பொருள் அவ கரைச்ச விஷயத்த பார்த்தோன்னே உன்னை மறந்துட்டேனப்பா, நன்றி மறந்தேனே. ஆனா இப்பதான் அந்த மாயை எனக்கு விலகித்து. இப்பதான் நீ, அதனால இந்த நாய் நன்றி உள்ளவனான திருமங்கி ஆழ்வார் அந்த கலியை நான் வந்திருக்கேன், நல்கி ஆட்கொண்டு அருளே, என்னை வந்து சேர்த்துக்கோங்கிட்ட, என்கிட்ட ஆட்கொள்ள, என் உள்ளத்துல நீயே நிறைஞ்சு இரு. இனிமே உங்ககிட்டயே எனக்கு பாசம் இருக்கட்டும், உங்ககிட்டயே அந்த பூர்ண அன்பு இருக்கட்டும், உங்ககிட்டயே பக்தி இருக்கட்டும் அப்படின்னு திருவேங்கடமுடியான பிரார்த்திக்கிற மாதிரி இருக்கு. அப்ப உலகத்துல உள்ள பாசத்தினால பகவானை மறக்கிறோம். அந்த அதிகமான பாசத்தினால துன்பம் வரக்கூடிய விஷயத்த தத்தாத்திரர் சொல்ற. இது நான் வந்து தத்தாத்திரர் யது மகாராஜன் இந்த விஷயத்தை கேட்டேன். அதிகமான பாசம் துன்பத்தை தரும். அதிகமான பாசம் மன நிம்மதியை கெடுக்கும். அதிகமான பாசத்தினால நம்ம பகவானை உணர முடியாம போயிடும். ஏன்னா பாசம் பகவான்கிட்ட வைக்கணும். பாசம் பரஞ்சோதிக்கென்பார் ராப்பகலானாம். திருவெண்பாவிலும் இதே தான் பேசுறேன். உலகத்து ஜனங்கிட்ட பாசம் வைக்கக்கூடாது இல்லை, அதுக்கு மேல பகவான்கிட்டயும் அந்த பாசத்தை வைக்கணும் தான் பெரியவாள்லாம் நம்ம காட்டி கொடுத்த பாதை. அதே தான் தத்தாத்திரர் சொல்றார். யது மகாராஜனுக்கு இது அனுபவிக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. பூர்ண சந்தோஷம். ஸ்ரீ ராமார்ப்பணம்.